ஓம் சாந்தி. இன்றைய முரளி 7 பிப்ரவரி 2025 பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, நீங்கள் போக வர நினைவில் இருக்கும் பயிற்சி செய்ய வேண்டும். ஞானமும் யோகமும் இரண்டு முக்கிய விஷயங்கள். யோகம் என்றால் நினைவு. கேள்வி: அறிவுள்ள குழந்தைகள் எந்த சொல்லை வாயால் சொல்ல மாட்டார்கள்? பதில்: எங்களுக்கு யோகம் கற்றுக் கொடுங்கள் என்று அறிவுள்ள குழந்தைகள் சொல்ல மாட்டார்கள். தந்தையை நினைவு செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டுமா என்ன? படிப்பதற்கும் பிறருக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் இது பாடசாலை. நினைவு செய்வதற்காக ஒருவர் குறிப்பாக அமர வேண்டும் என்பது கிடையாது. நீங்கள் காரியங்களை செய்து கொண்டே தந்தையை நினைவு செய்யும் பயிற்சி செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. இப்போது ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஆன்மீக தந்தை இந்த ரதத்தின் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறார் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். எப்போது குழந்தையாக இருக்கிறீர்களோ அப்போது தந்தையிடம் அல்லது யாராவது சகோதரி அல்லது சகோதரனிடம் எனக்கு தந்தையை நினைவு செய்ய கற்றுக் கொடுங்கள் என்று சொல்வது தவறாக இருக்கிறது. நீங்கள் ஒன்றும் சிறிய குழந்தைகள் இல்லை தானே. முக்கியமானது உயிர் என்பது உங்களுக்கு தெரியும். அது அழியாதது. சரீரம் அழியக்கூடியது. அப்போது உயிர் பெரியதாக இருக்கிறது தானே. நான் ஆத்மா, சரீரத்தின் மூலமாக பேசுகிறேன் என்ற ஞானம் அஞ்ஞான காலத்தில் யாரிடமும் இருப்பதில்லை. நான் இதை செய்கிறேன் என்று தேக அபிமானத்திற்கு வந்து சொல்கிறார்கள். இப்போது நீங்கள் ஆத்மா அபிமானியாகி இருக்கிறீர்கள். நான் இந்த சரீரத்தின் மூலமாக பேசுகிறேன், காரியத்தை செய்கிறேன் என்று ஆத்மா சொல்வது உங்களுக்கு தெரியும். ஆத்மா ஆண் பெரும்பாலும் இப்படி சொல்கிறார்கள். எங்களை யோகத்தில் அமர வையுங்கள் என்று சொல்கிறார்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். முன்னால் ஒருவர் அமர்கிறார், நாமும் தந்தையின் நினைவில் அமர்கிறோம். இவரும் அமர்கிறார் என்ற நினைவில் இருக்கிறார். இப்போது இந்த பாடசாலை இதற்காக இல்லை. பாடசாலை படிப்பிற்காக இருக்கிறது. மற்றபடி இங்கே அமர்ந்து நினைவு மட்டும் செய்ய வேண்டும் என்பது கிடையாது. போனாலும் வந்தாலும் அமர்ந்தாலும் எழுந்தாலும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார். இதற்காக குறிப்பாக அமர்வதற்கும் அவசியமில்லை. அப்படி ஒருவர் ராம் ராம் என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறார். ராம் ராம் என்று சொல்லாமல் நினைவு செய்ய முடியாதா என்ன? போக வரவும் நினைவு செய்ய முடியும். நீங்கள் கர்மம் செய்தபடியே தந்தையை நினைவு செய்ய வேண்டும். காதலன் காதலி குறிப்பாக அமர்ந்து ஒருவர் பிறரை நினைவு செய்வது இல்லை. வேலை வெட்டி தொழில் போன்ற எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். எல்லாவற்றையும் செய்து கொண்டே தனது காதலரை நினைவு செய்து கொண்டே இருங்கள். அவரை நினைவு செய்வதற்காக குறிப்பாக சென்று அமர வேண்டும் என்பது கிடையாது. குழந்தைகள், நீங்கள் பாடல் அல்லது கவிதை சொல்கிறீர்கள், அப்போது அது பக்தி மார்க்கத்தை சேர்ந்தது என்று தந்தை சொல்கிறார். சாந்தி தேவா என்று சொல்கிறார்கள், அப்போது பரமாத்மாவையே நினைவு செய்கிறார்கள், ஸ்ரீ கிருஷ்ணரை அல்ல. நாடகப்படி ஆத்மா அசாந்தியாகிவிட்டது. அதனால் தந்தை அழைக்கிறது. ஏனென்றால் அவரே சாந்தி, சுகம், ஞானம் அனைத்திலும் கடலாக இருக்கிறார். ஞானமும் யோகமும் இரண்டு முக்கிய விஷயங்கள். யோகம் என்றால் நினைவு. அவர்களின் யோகம் முற்றிலும் வேறாக இருக்கிறது. உங்களுடையது ராஜயோகம். தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். தந்தை மூலமாக நீங்கள் தந்தையை அறிந்ததால் சிருஷ்டியின் முதல் இடை கடைசியை அறிந்து கொண்டீர்கள். நமக்கு பகவான் பாடம் கற்பிக்கின்றார் என்று உங்களுக்கு எல்லோரையும் விட அதிக மகிழ்ச்சி இருக்கிறது. முதலில் பகவானின் அறிமுகம் கிடைக்க வேண்டும். ஆத்மா எப்படி ஸ்டாராக இருக்கிறதோ அப்படி பகவானும் ஸ்டாராக இருக்கிறார் என்பதை ஒருபோதும் அறியவில்லை. அவரும் ஆத்மா எனினும் அவரை பரமாத்மா, சுப்ரீம் சோல் என்று சொல்கிறார்கள். அவர் ஒருபோதும் பிறவிகளில் வருவதில்லை. அவர் பிறப்பு இறப்பில் வருவது கிடையாது. அவர் பிறவி எடுப்பதில்லை. நான் எப்படி வருகிறேன் என்று தானே வந்து புரிய வைக்கிறார். திரிமூர்த்தியின் பாடலும் பாரதத்தில் இருக்கிறது. பிரம்மா, விஷ்ணு, சங்கரின் திரிமூர்த்தி சித்திரத்தையும் காட்டுகிறார்கள். சிவ பரமாத்மாயே நமக என்று சொல்கிறார்கள். அந்த மிக உயர்ந்த தந்தையை மறந்துவிட்டார்கள். திரிமூர்த்தியின் சித்திரத்தை மட்டும் கொடுக்கிறார்கள். மேலே சிவன் நிச்சயம் இருக்க வேண்டும். அதிலிருந்து இவர்களை படைப்பவர் சிவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். படைப்பிடமிருந்து ஒருபோதும் ஆஸ்தி கிடைக்க முடியாது. பிரம்மாவிடமிருந்து எந்த ஆஸ்தியும் கிடைப்பதில்லை என்பது உங்களுக்கு தெரியும். விஷ்ணுவிடம் தங்க வைரங்களின் கிரீடம் இருக்கிறது. அவர் சிவபாபா மூலமாக பெண்ணியிலிருந்து பவுண்டாகி இருக்கிறார். சிவனின் சித்திரம் இல்லாத காரணத்தால் எல்லாம் பொய்யாகிவிட்டன. மிக உயர்ந்தவர் பரமபிதா பரமாத்மா. இவர்கள் அவரது படைப்பு. இப்போது குழந்தைகள், உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது. இருந்தும் லௌகீக தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைத்தது என்றே அங்குள்ளவர்கள் நினைப்பார்கள். இது எல்லையற்ற தந்தையிடமிருந்து கிடைத்திருக்கும் ஆஸ்தி என்பது அங்கே தெரியாமல் இருக்கும். அது இப்போது உங்களுக்கு தெரியும். இப்போதைய வருமானம் அங்கே 21 ஜென்மங்களுக்கு தொடரும். அங்கே இது தெரியாமல் இருக்கும். இந்த ஞானத்தை பற்றி முற்றிலும் தெரியாமல் இருக்கும். இந்த ஞானம் தேவர்களிடமோ சுத்திரர்களிடமோ இருப்பதில்லை. இது பிராமணர்கள் உங்களிடம் மட்டுமே இருக்கிறது.
இதுதான் ஆன்மீக ஞானம். ஸ்பிரிச்சுவல் என்பதின் அர்த்தத்தையும் அறியவில்லை. டாக்டர் ஆஃப் பிலாசபி என்று சொல்கிறார்கள். டாக்டர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஒரு தந்தை மட்டுமே. தந்தையை சர்ஜன் என்று சொல்கிறார்கள். சாது சன்னியாசி போன்ற யாரும் சர்ஜன் கிடையாது. வேத சாஸ்திரங்கள் படிப்பவரை யாரும் டாக்டர் என்று சொல்ல மாட்டார்கள். அவர்கள் பட்டத்தை கொடுக்கலாம். எனினும் உண்மையில் ஆன்மீக சர்ஜனாக ஒரு தந்தையே இருக்கிறார். அவர் உயிர்களுக்கு ஊசி போடுகிறார். அது பக்தி. அவர்களை டாக்டரா பக்தி என்று சொல்ல வேண்டும். அவர்கள் சாஸ்திரங்களின் ஞானத்தை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த லாபமும் கிடைப்பதில்லை. கீழே இறங்கி கொண்டு போகிறார்கள். அப்போது அவர்களை டாக்டர் என்று எப்படி சொல்வது? டாக்டர் என்றால் நன்மை செய்பவர். இந்த தந்தை அழியாத ஞான சர்ஜன். யோக பலத்தால் நீங்கள் எவர் ஹெல்தி ஆகிறீர்கள். இதை குழந்தைகள் நீங்களே அறிவீர்கள். வெளியில் உள்ளவர்களுக்கு என்ன தெரியும்? அவரை அழியாத சர்ஜன் என்று சொல்கிறார்கள். ஆத்மாவில் விகாரங்களின் அழுக்கு சேர்ந்திருக்கிறது. அதை அகற்ற வேண்டும். பதித்தர்களை பாவனமாக்கி சத்கதி கொடுக்க வேண்டும். இந்த சக்தி பாபாவிடம் இருக்கிறது. ஆல்மைட்டி பதித்த பாவனராக ஒரு தந்தை இருக்கிறார். ஆல்மைட்டி என்று எந்த மனிதரையும் சொல்வதில்லை. அதனால் தந்தை எந்த சக்தியை காட்டுகிறார்? அனைவருக்கும் தனது சக்தியால் சத்கதி கொடுக்கிறார். அவரை டாக்டர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் என்று சொல்வார்கள். டாக்டர் ஆஃப் பிலாசபி என்று பட்டம் எண்ணற்ற மனிதர்களிடம் இருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் டாக்டர் ஒருவரை தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தை என்று நினைவு செய்து பவித்திரமாகுங்கள் என்று இப்போது தந்தை சொல்கிறார். பவித்திர உலக ஸ்தாபனை செய்யவே நான் வந்திருக்கிறேன். பிறகு நீங்கள் ஏன் பதித்தமாகிறீர்கள்? பாவனமாகுங்கள். பதித்தமாகாதீர்கள். இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டு தாமரை மலருக்கு சமமாக பவித்திரமாக இருங்கள் என்பது அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையின் டைரக்ஷன். பால பிரம்மச்சாரியாக மாறினால் பவித்திர உலகின் எஜமானர் ஆவீர்கள். இத்தனை பிறவிகள் பாவம் செய்தீர்கள். இப்போது என்னை நினைவு செய்தால் பாவங்கள் சாம்பலாகும். மூலவதனத்தில் பவித்திர ஆத்மாக்கள் இருக்கின்றன. அங்கே பதித்தர் யாரும் போக முடியாது. பாபா நமக்கு பாடம் கற்பிக்கிறார் என்ற நினைவாவது புத்தியில் இருக்க வேண்டும். எங்களுக்கு டீச்சரின் நினைவை கற்றுக் கொடுங்கள் என்று மாணவர்கள் சொல்வார்களா? என்ன நினைவை கற்றுக் கொடுக்க என்ன அவசியம் இருக்கிறது? இங்கே யாரும் அமரவில்லை என்றாலும் பரவாயில்லை. நமது தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் நாள் முழுவதும் வேலை வெட்டியில் இருக்கும் பொழுது மறந்து விடுகிறீர்கள். அதனால் இங்கே அமர வைக்கப்படுகிறீர்கள். இங்கே 10-15 நிமிடங்கள் நினைவு செய்யுங்கள். குழந்தைகள், நீங்கள் வேலை வெட்டி செய்து கொண்டு நினைவில் இருக்கும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அரை கல்பத்திற்கு பிறகு காதலர் கிடைத்திருக்கிறார். என்னை நினைவு செய்தால் உங்கள் ஆத்மாவிலிருந்து அழுக்கு நீங்கிவிடும் என்று இப்போது சொல்கிறார். பிறகு நீங்கள் உலகின் அதிபர் ஆவீர்கள். அதனால் ஏன் நினைவு செய்யக்கூடாது? பெண்ணிற்கு எப்போது தாலி கட்டுவாரோ அப்போது கணவர் உனது குரு ஈஸ்வர எல்லாமுமாக இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். எனினும் அவர் நண்பர், உறவினர், குரு போன்ற பலரை நினைவு செய்கிறார். அது தேகதாரியின் நினைவாக இருக்கிறது. இவரோ கணவர்களின் கணவராக இருக்கிறார். இவரை நினைவு செய்ய வேண்டும். எங்களை நிஷ்டையில் அமர வையுங்கள் என்று சிலர் சொல்கிறார்கள். எனினும் இதனால் என்ன நடக்கும்? 10 நிமிடம் இங்கே அமர்ந்திருந்தால் ஒருவர் ஒரே ரசனையில் அமர்ந்திருக்கிறார் என்று நினைக்காதீர்கள். பக்தி மார்க்கத்தில் ஒருவருக்கு பூஜை செய்ய அமர்ந்தால் புத்தி அதிகமாக அலைந்து கொண்டே இருக்கும். கடும் பக்தி செய்பவர்கள் தமக்கு காட்சி கிடைக்க வேண்டும் என்ற நினைவில் மூழ்கியிருப்பார்கள். அந்த ஆசையோடு அமர்ந்திருப்பார்கள். ஒரே ஈடுபாட்டில் மூழ்கி விடுவார்கள். அப்போது காட்சி கிடைக்கும். அது கடும் பக்தி என்று சொல்லப்படுகிறது. அந்த பக்தி காதலங்காதலியை போன்றது. சாப்பிடும்போதும் குடிக்கும்போதும் புத்தியில் நினைவு இருக்கிறது. அவர்களிடம் விகாரத்தின் விஷயம் இருப்பதில்லை. சரீரத்தின் மீது அன்பு போகிறது. ஒருவர் பிறரை பார்க்காமல் இருக்க முடிவதில்லை. என்னை நினைவு செய்தால் உங்கள் விக்கிரமங்கள் விநாசமாகும். எப்படி 84 பிறவிகள் எடுத்தீர்கள் என்று இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தந்தை புரிய வைக்கிறார். விதையை நினைவு செய்தால் முழு மரமும் நினைவிற்கு வரும். இது வெரைட்டி தர்மங்களின் மரம். பாரதம் கோல்டன் ஏஜில் இருந்தது, இப்போது ஐரன் ஏஜில் இருக்கிறது என்பது இப்போது உங்கள் புத்தியில் மட்டும் இருக்கிறது. இந்த ஆங்கில வார்த்தை நன்றாக இருக்கிறது. இதற்கு அர்த்தம் நன்றாக வெளிப்படுகிறது. ஆத்மா சொக்க தங்கமாக இருக்கிறது. பிறகு அதில் மற்ற உலோகங்கள் சேர்கின்றன. இப்போது முற்றிலும் பொய்யாக்கிவிட்டது. இதை ஐரன் ஏஜ் என்று சொல்கிறார்கள். ஆத்மாக்கள் ஐரன் ஏஜ் ஆகிய காரணத்தால் நகையும் அப்படி ஆகிவிட்டது. இப்பொழுது நான் பதித்த பாவனர், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். பதித்த பாவனரே வாருங்கள் என்று நீங்கள் அழைக்கிறீர்கள். நான் ஒவ்வொரு கல்பமும் வந்து உங்களுக்கு இந்த உத்தியை சொல்கிறேன். மன்மனா பவ மத்தியாஜி பவ என்றால் சொர்க்கத்திற்கு அதிபர் ஆகுங்கள். எனக்கு யோகத்தில் அதிக மஜா வருகிறது, ஞானத்தில் அவ்வளவு மஜா வருவதில்லை என்று ஒருவர் சொல்கிறார். அவ்வளவுதான். யோகம் செய்துவிட்டு ஓடிவிடுவார்கள். யோகமே நன்றாக இருக்கிறது, எங்களுக்கு சாந்தி வேண்டும் என்று கேட்கிறார்கள். நல்லது. தந்தையை எங்கே வேண்டுமானாலும் அமர்ந்து நினைவு செய்யுங்கள். நினைவு செய்து செய்து நீங்கள் சாந்தி தாமத்திற்கு செல்வீர்கள். இதில் யோகம் கற்பதற்கான விஷயமே இல்லை. தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அப்படி பலர் இருக்கிறார்கள். அவர்கள் சென்டருக்கு சென்று 1/2 மணி 3/4 மணி நேரம் அமர்கிறார்கள்.
எங்களை நிஷ்டையில் அமர வையுங்கள் என்று சொல்வார்கள், அல்லது பாபா நிஷ்டையின் புரோகிராம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்வார்கள். போக வர நினைவில் இருங்கள் என்று இங்கே பாபா சொல்கிறார். செய்யாமல் இருப்பதற்கு அமர்வது நல்லது. தந்தை மறுப்பு சொல்வதில்லை. முழு இரவும் பழைய அமருங்கள், எனினும் இரவில் மட்டுமே நினைவு செய்ய வேண்டும் என்ற பழக்கத்தை ஏற்படுத்தாதீர்கள். வேலை வெட்டி செய்து கொண்டே நினைவு செய்ய வேண்டும் என்ற பழக்கத்தை ஏற்படுத்துங்கள். இதற்கு அதிக உழைப்பு தேவை. புத்தி அடிக்கடி வேறு பக்கம் ஓடுகிறது. பக்தி மார்க்கத்திலும் புத்தி ஓடுகிறது. தன்னை கிள்ளிக் கொள்கிறார்கள். உண்மையான பக்தர் யாரோ அவரது விஷயங்களை சொல்கிறார். இங்கும் தன்னோடு இப்படியெல்லாம் பேச வேண்டும். தந்தையை ஏன் நினைவு செய்யவில்லை? நினைவு செய்யவில்லை என்றால் எப்படி உலகின் அதிபர் ஆக முடியும் என்று பேச வேண்டும். காதலன் காதலி பெயர் உருவில் சிக்கியிருக்கிறார்கள். இங்கே நீங்கள் தம்மை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்கிறீர்கள். ஆத்மா நான் இந்த சரீரத்திலிருந்து வேறாக இருக்கிறேன். சரீரத்திற்கு வரும்போது கர்மம் செய்ய வேண்டியிருக்கிறது. தான் காட்சி பார்க்க வேண்டும் என்று பலர் சொல்கிறார்கள். இப்போது எதை காட்சியில் பார்ப்பீர்கள்? அவரோ புள்ளியாக இருக்கிறார். நல்லது. நான் ஸ்ரீ கிருஷ்ணரின் காட்சியை பார்க்க வேண்டும் என்று ஒருவர் சொல்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணரின் சித்திரமும் இருக்கிறது தானே. யார் ஜடமாக இருக்கிறாரோ அவரை பிறகு சைத்தன்யத்தில் பார்ப்பீர்கள். அதனால் என்ன லாபம்? காட்சியால் எந்த லாபமும் இல்லை. நீங்கள் தந்தையை நினைவு செய்தால் ஆத்மா பவித்திரமாகும். நாராயணரின் காட்சி கிடைத்தால் நாராயணராக ஒன்றும் ஆக மாட்டார்கள். லட்சுமி நாராயணராவதே நமது குறிக்கோள் என்று உங்களுக்கு தெரியும். எனினும் படிக்காமல் அப்படி ஆக முடியாது. படித்து திறமைசாலி ஆகுங்கள். பிரஜைகளையும் உருவாக்குங்கள். அப்போது லட்சுமி நாராயணர் ஆவீர்கள். அதற்கு உழைக்க வேண்டும். பாஸ் வித் ஆனர் ஆக வேண்டும். அதனால் தர்மராஜரின் தண்டனை கிடைக்காது. இந்த இனிய குழந்தையும் கூடவே இருக்கிறார். நீங்கள் வேகமாக போக முடியும் என்று இவரும் சொல்கிறார். தந்தைக்கு எவ்வளவு சுமைகள் இருக்கின்றன. நாள் முழுவதும் எவ்வளவு விஷயங்களை நினைக்க வேண்டியிருக்கிறது. நான் இவ்வளவு நினைவு செய்ய முடியாது. சாப்பிடும்போது கொஞ்சம் நினைவு இருக்கிறது, பிறகு மறந்து விடுகிறேன். பாபாவும் நானும் சேர்ந்து நடக்கிறோம் என்று நினைக்கிறேன். நடக்க நடக்க பாபாவை மறந்து விடுகிறேன். அது சறுக்கும் பொருளாக இருக்கிறது. அடிக்கடி நினைவு சறுக்குகிறது. இதற்கு அதிக முயற்சி தேவை. நினைவால் தான் ஆத்மா பவித்திரமாக மாற வேண்டும். பலருக்கு பாடம் கற்பித்தால் உயர்ந்த பதவி பெறுவீர்கள். யார் நன்றாக புரிந்து கொள்வாரோ அவர் நல்ல பதவி பெறுவார். கண்காட்சியில் எத்தனை பிரஜைகள் உருவாக்குகிறார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் லட்சக்கணக்கில் சேவை செய்வீர்கள். பிறகு உங்கள் மனநிலையும் அப்படி இருக்க வேண்டும். கர்மாத்தீத்த நிலை ஏற்பட்டால் பிறகு சரீரம் இருக்காது. இப்போது சண்டை ஜோராக நடக்கப் போகிறது என்பதை நீங்கள் போக போக புரிந்து கொள்வீர்கள். பிறகு உங்களிடம் நிறைய பேர் வந்து கொண்டே இருப்பார்கள். மகிமை அதிகமாகிக் கொண்டே போகும். கடைசியில் சன்னியாசிகளும் வருவார்கள். தந்தையை நினைவு செய்ய ஆரம்பிப்பார்கள். முக்தி தாமத்திற்கு போவதே அவர்களின் பாகமாக இருக்கிறது. அவர்கள் ஞானத்தை பெற மாட்டார்கள். உங்கள் செய்தி அனைத்து ஆத்மாக்களையும் சென்று சேர வேண்டும். செய்தித்தாள்கள் மூலமாக பலர் அறிவார்கள். எல்லோருக்குமே செய்தி கொடுக்க வேண்டும். நீங்களே செய்தியாளர்களாக தூதுவர்களாக இருக்கிறீர்கள். பதித்ததிலிருந்து பாவனமாக மாற்றுபவராக தந்தையை தவிர வேறு யாரும் இருப்பதில்லை. அதற்காக தர்மஸ்தாபகர் யாரையாவது தூய்மையாக மாற்றுவார் என்பது கிடையாது. அவர்களின் தர்மம் வளர வேண்டும். அவர்கள் எப்படி திரும்பி போகும் வழியை சொல்வார்கள். அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவர் ஒருவரே. இப்போது குழந்தைகள், நீங்கள் நிச்சயம் பவித்திரமாக மாற வேண்டும். பலர் பவித்திரமாக இருப்பதிலே காமமாக சத்ருவாக இருக்கிறது தானே. நல்ல நல்ல குழந்தைகள் விழுந்து விடுகிறார்கள். கெட்ட பார்வையும் காமத்தின் அம்சமாக இருக்கிறது. இது பெரிய சைத்தான். இதன் மீது வெற்றி பெற்றால் உலகில் வெற்றி பெறுவீர்கள் என்று தந்தை சொல்கிறார். நல்லது. இனிமேலே இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளை அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. வேலை வெற்றி செய்து கொண்டே நினைவில் இருக்கும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். தந்தையோடு போவதற்கும் தூய்மையான உலகின் எஜமானராவதற்கும் நிச்சயம் பவித்திரமாக மாற வேண்டும். 2. உயர்ந்த பதவி பெறுவதற்காக பலருக்கு சேவை செய்ய வேண்டும். பலருக்கு பாடம் கற்பிக்க வேண்டும். செய்தியாளராகி இந்த செய்தியை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். வரதானம்: அன்பின் மடியில் ஆன்மீக சுகத்தையும் அனைத்து சக்திகளையும் அனுபவம் செய்யும் சரியான முயற்சியாளர் ஆகுக. யார் சரியான முயற்சி செய்பவரோ அவர் ஒருபோதும் உழைப்பையோ அல்லது களைப்பையோ அனுபவம் செய்ய மாட்டார். சதா அன்பின் போதையில் இருப்பார். அவர் எண்ணத்தாலும் சரண்டராகி இருக்கும் காரணத்தால் தன்னை தாதா நடத்துவதை அனுபவம் செய்வார். முயற்சிங்கால்களால் நடக்காமல் அன்பின் மடியில் நடந்து கொண்டு இருக்கிறேன் என்று அனுபவம் செய்வார். அன்பின் மடியில் அனைத்து பிராப்திகளும் அனுபவமாகும் காரணத்தால் அவர் நடப்பதில்லை. ஆனால் சதா மகிழ்ச்சியில் ஆன்மீக சுகத்தில் அனைத்து சக்திகளின் அனுபவத்தில் பறந்து கொண்டே இருப்பார். ஸ்லோகன்: நம்பிக்கையின் அஸ்திவாரம் உறுதியாக இருந்தால் உயர்ந்த வாழ்வின் அனுபவம் தானே ஏற்படும். அவ்வியக்து சைகை ஏகாந்த வசி ஆகுங்கள். ஒற்றுமையும் ஒருமுகத்தையும் கொண்டு வாருங்கள். வேற்றுமையில் ஒற்றுமை என்றால் பிராக்டிகலாக அநேக தேசங்கள், அநேக பாஷைகள், அநேக தோற்றங்கள், நிறங்கள் இருந்தாலும் பலவித வேற்றுமைகளிலும் ஒற்றுமை இருக்கிறது தானே. ஏனென்றால் உள்ளத்தில் ஒரு பாபா இருக்கிறார்.
நீங்கள் ஒரு ஸ்ரீமத்துப்படி நடப்பவர்களாக இருக்கிறீர்கள். அநேக பாஷைகள் இருந்த போதும் மனதில் பாடலும் மனதின் பாஷையும் ஒன்றாக இருக்கிறது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.